அன்னைக்கு பாரதியார் கனவு கண்டார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினி பெண்கள் நடத்த வந்தோன்னு அடிமையா இருக்க பெண்கள் எல்லாமே வெளியே வந்து நிறைய பட்டங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு. இன்னைக்கு நாங்க வாங்கியிருக்கோம் நிறைய பட்டங்கள். ஆனா எப்படிப்பட்ட பட்டங்கள் தெரியுங்களா? கட்டின புருஷன் செத்துட்டானா விதவன்ற பட்டம், புருஷனை பிரிஞ்சு வாழ்ந்தோம்னா வாழா வெட்டின்ற பட்டம், கட்டியில் ஆடியும் தொட்டியில் ஆடலைன்னா மலடின்ற பட்டம், சரி கல்யாணமே ஆகாம இருந்தா முதிர்கண்ணின்ற பட்டம், சரி எங்களுக்கு விருப்பமானவங்களோட போய் வாழ்ந்தோம்னா ஓடு காலின்ற பட்டம், கொஞ்சம் அதிகமா பேசிட்டோம்னா வாயாடின்ற பட்டம், சரி பேசாமே இருந்தோம்னா ஊம குசுமின்ற பட்டம். இன்னைக்கு எத்தனை பட்டங்க எங்களுக்கு இந்த சமுதாயத்துல, இத்தனை பட்டங்களையும் இன்னைக்கு தாங்கிக்கிட்டோம். நாங்க இன்னைக்கு பறக்கணும் தான் ஆசைப்படுறோம், சாதிக்கணும் தான் இன்னைக்கு நினைக்கிறோம். ஆனா எங்களை சுத்தி இருக்க மனித மிருகங்கள் அவங்களுடைய பாலியல் கொடுமைகளினாலும் இன்னும் எத்தனையோ கொடுமைகளினாலும் சாதிக்க வேண்டிய பெண்களை இன்னைக்கு சாம்பல் ஆக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான பாலியல் வன்முறையினால பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற மனித மிருகங்களை தான் இன்னைக்கு நாடு கடத்தணும்னு நான் பேச வந்திருக்கேன். சபாஷ். இன்னைக்கு நாங்க ஒரு பஸ்ல போனோம்னா அங்க 1000 இடிகளை நாங்க இன்னைக்கு தாங்க வேண்டியதா இருக்கு, 1000 அசிங்கங்களை நாங்க இன்னைக்கு பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு, 1000 அசிங்கமான அசைவுகளை நாங்க இன்னைக்கு தாங்கிக்க வேண்டியதா இருக்கு. சரி, இதை போய் நாங்க இன்னைக்கு வீட்டுல சொன்னோம்னா நாங்க என்னவோ இன்னைக்கு ஒழுக்கமா தான் இருக்கோம். வீட்டுல என்ன சொல்வாங்கன்னா, அம்மா சமுதாயம் இன்னைக்கு இப்படி இருக்கு, நீ பொண்ணா பிறந்துட்டியே இன்னைக்கு பொறுத்துட்டு போன்றாங்க. நான் எல்லார்கிட்டையும் கேட்கிறேன், இன்னைக்கு நாங்க பொண்ணா பிறந்துட்டோம், பொண்ணா பிறந்தா நாங்க எல்லாத்தையுமே பொறுத்து போனன்றது இன்னைக்கு சட்டமா? போதுங்க, போதும். பொறுத்து 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 நாங்க அடிமையா இருந்த காலம் எல்லாமே போதும். இனிமேலே எங்களால பொறுக்க முடியாது. அதை பொறுக்க முடியாமதான் இன்னைக்கு நான் இங்க பொங்க வந்திருக்கேன். இதைத்தான் சொல்றேன், அடிப்படையில் நீ பொங்கினால் போதாது, பொங்க வேண்டும் என்று நினைத்த காரணத்தால் தான் தங்கு தடையின்றி தமிழ் கொண்டு பொங்கு பெண்ணே என்று சொல்லத்தான் இந்த அரட்டை அரங்கம் உங்களை போன்ற இளம் பெண்களை இங்கே அழைத்திருக்கிறது. இன்னைக்கு மருமகளை மகளா நினைக்கிற எத்தனையோ நல்ல மாமனார்கள் இன்னைக்கு இருக்காங்க. ஆனா குமரி மாவட்டத்துல தக்கலைன்ற ஒரு இடத்துல தன்னுடைய மகன் எப்ப வெளியே போவானோ, எப்ப மருமக கிட்ட சில்மிஷம் பண்ணலாமோன்னு காத்துட்டு இருந்த ஒரு மனித மிருகத்தினால இன்னைக்கு நிர்மலா ஜெயந்தி அப்படின்ற அந்த பெண் தூக்குல தொங்கிட்டாயா? அதுவும் தன்னோட 5 வயசு குழந்தைய விட்டுட்டு. இன்னைக்கு அந்த குழந்தைக்கு 1000 உறவுகள் வரலாம், 1000 சொந்தங்கள் வரலாம், எல்லா செல்வங்களுமே இன்னைக்கு கிடைக்கலாம். ஆனா அந்த அம்மாவுடைய பாசம் இன்னைக்கு அந்த குழந்தைக்கு கிடைக்குமா? இந்த மாதிரியான மனித மிருகங்களை தான் இன்னைக்கு நாடு கடத்தணும்ன்றது என்னோட கருத்து. வணக்கம். வணக்கம் சார். தேனி என்ன பண்ணுது? தேனி அங்க எங்க அலைஞ்சி மலர்கள்ல போய் தேனை சேகரிக்குது. அது எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பூக்கும் தாவி தாவி தேனத்திலிருந்து சேகரிக்குது. சார், எறும்பு என்ன பண்ணுது? எறும்பு சுறுசுறுப்பா அங்க எங்க ஓடி போய் இறைய தேடிட்டு வருது. சார், ஒரு நிமிஷம். பாப்பா கேட்டாங்க எறும்பு என்ன பண்ணுதுன்னு. அதுக்கு நீங்களும் ஒரு பதில் சொன்னீங்க சார். இதே ஒரு நடிகையை கேட்டிருந்தா என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க? சின்ன ராசாவே சித்திரம்பு என்ன கடிக்குது அப்படிதான் சார் பாடிருப்பாங்க. சீமா, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. சார், காக்கா குருவி என்ன சார் பண்ணுது? காக்கா குருவில அங்க இங்க பறந்து தனக்கு இறை தேடிட்டு வருது. அது எவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் போய் தான் குஞ்சுகளுக்கு குஞ்சுகளுக்கு குத்து சாப்பிடுது. 5 அறிவு படிச்ச விலங்குகளே தன்னோட கடமையை செய்யறப்போ 6 அறிவு படிச்ச சில இளைஞர்கள் மட்டும் தன்னோட கடமையை செய்யாம வீணா பல்துப்பாக்கி இருக்காங்க சார். சபாஷ். தேனி என்ன பண்ணுது, எறும்பு என்ன பண்ணுது, காகம் என்ன பண்ணுது, எல்லாம் சுறுசுறுப்பா இயங்கி இறை சேர்க்குது. ஆனா வாழ வேண்டிய வயதுல இளைஞர்கள் எல்லாம் பொழுதுபோக்கே வாழ்க்கை என்று வாழ்க்கையை வீணாக அடித்துக் கொண்டு சுற்றித் திரிகிறார்களே, அந்த இளைஞர்களை பற்றி பேச வந்திருக்கிறேன் என்று ஒரு அரும்பு முள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு சிறு இந்த குழந்தை பேசும்போது நான் ஏன் இந்த இந்தியா நிமிர்ந்து நிற்காது? சபாஷ், உனக்கு என்னோட பாராட்டு. பாரதியார் என்ன சொன்னார் சார்? பாரதியார் என்ன சொன்னார்? பாரதியார் நீ சொன்னாதான் தெரியும். ஓடி விளையாடு பாப்பான்னு சொன்னார். சரி, எதுக்காக சார் சொன்னாரு? ஒரு உடல் ஓடி விளையாண்டா உடம்புல நல்ல ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னாரு. படிச்சிட்டு இருந்தா மட்டும் பதாது, நல்லா சுறுசுறுப்பா
அவங்க அம்மா வீட்ல டெய்லி படிக்க சொல்லுவாங்க போல இருக்கு, விளையாடவே விட மாட்டேன்றாங்க போல இருக்கு சார். அந்த பிரச்சனையை கொண்டு வந்து பாப்பா இங்க சொல்றாங்க சார். சரிம்மா சார் அதுக்கு ஒன்றும் நான் சொல்லல சார். குழந்தைங்க படிச்சுட்டு இருந்தா மட்டும் போதா சார், சுறுசுறுப்பா ஓடி விளையாட்டு இருந்தா சார். அதுக்காக தான் சார் சொன்னேன். சரி ஓடி விளையாடணும், ஓடி நல்லா விளையாடலாமா? பாரதியார் சொன்னார், அவர் குழந்தைகளுக்கு மட்டுமா சார் சொன்னாரே, இளைஞர்களுக்கு தான் சார் சொன்னாரே. இளைஞர்களுக்கும் சொன்னாரு. சரி எப்படின்னா குழந்தைங்களா இருக்கிறப்போ சுறுசுறுப்பா விளையாடணும், சரி இளைஞர்களா இருப்போ சுறுசுறுப்பா உழைக்கணும். அதுக்காக தான் சார் சொன்னாரு. சரிம்மா. சார் அவை பாட்டி என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க சொல்லு. திரைக்கடலோடையும் திரவியம் தேடுன்னு சொன்னாங்க. அங்கெல்லாம் அந்த காலத்து மனுஷங்க. இந்த காலத்து மனுஷன் ஜனாதிபதி என்ன சொன்னார்னா, கனவு காணுங்கள் இளைஞர்களே என்னார். ஜனாதிபதியே கனவு காண சொல்லிட்டாரு. அதுக்குன்னு சில இளைஞர்கள் படுத்துக்கிட்டு வீட்டுல பொழுது போக்கிட்டு வீணா நாளைக்கு என்ன சினிமா போகலாம், நாளைக்கு அப்பா கிட்ட இருக்கிற பணத்தை எப்படி போய் சொல்லி வாங்கலாம், நாளைக்கு என்ன பார்க்கு போகலாம், நாளைக்கு எந்த பீச்சு போகலான்னு கலர் கனவு காண்றாங்க சார். நம்ம எப்படி முன்னேறலாம், நாட்டை எப்படி முன்னேற்றலாம் திட்டம் போட சொன்னாரு சார். திட்டம் போட சொன்னாரு. சபாஷ். அந்த காலத்து மனுஷங்க சொன்னதையும் கேட்காம இந்த காலத்து மனுஷங்க சொன்னதையும் கேட்காம சில இளைஞர்கள் வீணா தான் சார் பொழுது போக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் என்ன சார் பண்றது? என்ன பண்ணணும் சொல்லு. நாடு கட்டணும் சார். ஏன்னா இப்ப நீ தான் நாட்டோட அரசி. அட போங்க சார், நாடாவது மன்னராவது ஒவ்வொரு தனி மனிதனும் சமுதாயத்துல ஒழுக்கமா இருந்தாலே போதும் சார். சார் எங்க மாதிரி அட போங்க சார் நீ சொன்னோன்னு நான் இங்கே போயிடலாமான்னு யோசிச்சுட்டேன் சார். நான் உங்களை சொல்லல சார், தலைப்பு சொல்றேன். தலைப்பு? உன் பேச்ச பார்த்தா எனக்கு பெரிய மலைப்பு. நீ தொடரு தலைப்பு. சார் எங்க மாதிரி குழந்தைகளுக்கு ஒழுக்கம் எப்படி வரும்? ஒண்ணு நாங்க கத்துக்கணும், இல்ல கத்து கொடுக்கணும் சார். கத்து கொடுக்கறவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பெற்றோர்கள், ரெண்டு ஆசிரியர்கள், மூணாவதுன்னு பாத்தீங்கன்னா எங்களை சுத்தி இருக்கிறவங்க. சரி நாங்களே கத்துக்கலான்ட்டு சமுதாயத்துக்கு வந்தா இங்கு சிறுநீர் கழிக்காதே நாயே அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க சார். அங்கதான் நம்ம ஆளு வந்து மோளுவான். பக்கத்துல இருந்து ஒருத்தன் வந்து கேட்பான், டேய் ஏண்டா எங்க மோல்ற அப்படின்னு கேட்பான் சார். உடனே இவன் சொல்றான், டேய் நல்லா படிச்சு பாடுறா, இங்கு சிறுநீர் கழிக்காதே நாயே அது நாய்க்கு தான் பொருந்தும், எனக்கு பொருந்தான்னு சொல்லிட்டு நாயை விட கேவலமா இருக்காங்க சார். சரி இங்கதான் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சில சினிமாக்கு போனா அந்த காலத்துல உங்க காலத்துல பாடினாங்க சார். எப்படி தெரியுங்களா? செந்தமிழ் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், பைங்கனி இதழில் பழரசம் தருவார் பருகிட தலை குனிவார். செந்தமிழ் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால். அழகா பாடுனாங்க சார். ஆனா எங்க காலத்துல பாடுறாங்க, ஆ முதல் அக்கு தானடா, ஹா ஹா அக்கா முனு கிக்கு தானடா, ஹா ஹா ஏ முதல் சட்டு தானடா, இவ எவர் சில்வர் தட்டு தானடா, கொட்டாங்குச்சிக்குள்ள வயண்டி ரெண்டு பேரும் கூட்டாஞ்சோறு ஆக்கி தின்னலாம், 8ஆம் நம்பர் போல தேகத்தை நான் இப்போ 1ஆம் நம்பர் ஆக்க போறேன் டா டா டா, எப்பாஞ்சி பாவ பாவ பா, எப்பாஞ்சி பாவ பாவ பா. இப்படி பாடுறாங்க சார். எனக்கு ஒரு டவுட் சார், எப்பாஞ்சி பாவ பாவ பானா என்ன சார்? என்ன மீனிங் என்ன கேக்குற? நான் எங்க போய் மீனிங் சொல்றது? எங்க தமிழையாடி இது மாதிரி தான் சார் போய் கேட்டேன். எங்க தமிழையாக்காவது தெரியும் போய் கேட்டேன் சார். சார் ஒரு நிமிஷம், நானும் கொஞ்ச நேரமா பார்த்துட்டு இருக்கேன். அந்த அக்கா சினிமா படே தான் ஒழுங்கா. சபாஷ். என் பாரதி கண்ணம்மா, நீதான் இந்த பாராட்டும் பெண்ணம்மா. சபாஷ். எங்க தமிழையாகிட்ட இப்படி தான் சார் போய் கேட்டேன் நானு. இந்த பொண்ணுக்கு விவரம் தெரியல. சின்ன ராசாவே சித்தருந்து ஒண்ணு கடிச்சுதா. இந்த பாட்டோட மகிமை பாரதியார் பாட்டுல வருமா?
அப்படின்னு நம்ம இளைஞர்கள் நினைக்கிறாங்கல்ல. ஆமா சார். ஓகே. எங்க தமிழையாட்ட போய் கேட்டேன் சார். சரி எங்க தமிழையாக்காவது அந்த எப்பாச்சி பாவம் ஒப்பாவம் பார்க்க அர்த்தம் தெரியும்னு போய் கேட்டேன். ஐயா எப்பாச்சி பாவம் ஒப்பாவம் பானா என்னங்க ஐயா அப்படின்னு போய் கேட்டேன். உடனே எங்க தமிழையா என்ன கோல் எடுத்துட்டு அடிக்க வராருங்க ஐயா. ஏன்னு கேட்டா என்ன கெட்ட வார்த்தை திட்டுறியான்னு கேட்டுவிட்டாருங்க சார் என்ன பார்த்து. விவேகானந்தர் ஒன்று சொல்லியிருக்காரு, wealth is lost, nothing is lost, health is lost, something is lost, but character is lost, everything is lost. அதாவது ஒரு மனிதன்ட்ட இருக்க பொருள் வள செல்வம் குறைஞ்சா கூட மறுபடியும் அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு மனிதன்ட்ட இருக்க பொருள் வள செல்வ வளம் குறைஞ்சா கூட மறுபடியும் அதை நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் குறைஞ்சா கூட உடல் இழப்புகள் சிலதான் நேரிடும். ஆனா ஒவ்வொரு மனிதனும் சமுதாயத்துல அவனுடைய ஒழுக்கத்தை இழந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் உயிர் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை சார், அவர் செத்த பணத்துக்கு சமம். அதனால தான் சொல்றேங்க ஐயா, நான் ஒவ்வொரு தனி மனிதனும் சமுதாயத்துல ஒழுக்கமா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாரையும் நாடு கடத்த தேவையில்லை தாங்க ஐயா நான் பேச வந்திருக்கேன். சபாஸ், காட் பிளஸ். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, ஜக்கம்மா வந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான். நானும் அவனுக்கு காசை கொண்டு போய் போட்டேன். நல்ல காலம் பிறக்குது, நீ கல்யாணம் பண்ணிக்கினா உன் புருஷன் கூட நல்லாவே வாழ மாட்டேன், நல்ல காலம் பிறக்குது, உனக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும், நல்ல காலம் பிறக்குதுன்னு சொன்னான். அன்னைக்கு நான் அவனை போடான்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 வருஷமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனாலும் எனக்கும் என் புருஷனுக்கும் சின்னதா ஒரு சண்டை வந்துச்சுன்னா கூட ஐயோ அவன் சொன்ன மாதிரி நடந்துருமோன்ற பயம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. இந்த குடுகுடுப்புக்கார மாதிரி பொய்யே பேசி மக்களை ஏமாத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்கான் பாரு, இவனுங்களை தான் இந்த நாட்டை விட்டு கடத்தணும்னு நான் பேச வந்திருக்கேன். அவங்க பார்த்தாங்களே வர 2 வயசு குழந்தையில இருந்து 75 வயசு கிழவிங்க வரைக்கும் தனியா கிடைச்சு அவளுங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு போறதுக்குன்னு சில மிருகங்கள் இருக்குங்க சார். சில மிருகங்கள் தயவு செய்து இந்த அரட்டை அரங்கத்துக்கு வந்திருக்கும் சகோதரர்கள், பெற்றோர்கள் அனைவரையும் நான் வேண்டி கேட்கிறேன், நீங்க யாரும் நான் பேசுறத கேட்டு தவறாக நினைக்க வேண்டாம். சமூகத்தில் உள்ள சில மனித மிருகங்களை பற்றி தான் நான் இங்க பேச வந்திருக்கிறேன். சுவாமி விவேகானந்தர் வெளிநாடு போயிருந்தப்போ ஒரு கூட்டத்தில் பேச போனார். முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லி ஆரம்பிச்சார் தெரியுங்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளேன்னு சொல்லி ஆரம்பிச்சார். அவர் ஏன் அப்படி சொன்னார் தெரியுங்களா? இந்த நாட்டில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் தான் கட்டின மனைவியை தவிர வேற எந்த பொண்ணையும் ஆணையும் தவறா பார்க்க கூடாது, சகோதர சகோதரிகளா தான் பார்க்கணும்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு சமூகத்துல என்ன சார் நடக்குது? திண்டுக்கல் பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு மண் ரோட்ல ஒரு 4 வயசு குழந்தை நடந்து போய்கிட்டு இருக்கா சார். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு என்ன நடந்துருக்குங்க? எதிரில் வந்த ஒரு மனித மிருகம் கூடு வச்சு அந்த குழந்தைய கதற கற்பழிச்சுட்டு போயிருக்கான். சரி, திண்டுக்கல்ல தான் இந்த கிராமத்துல இருந்து 12 வயசு பொண்ணு அரக்கோணத்துக்கு போறான். தான் சித்தப்பா வீட்டுக்கு போன பொண்ணு, லீவுக்காக போன பொண்ணு, சித்தப்பா செங்கல் சூளையில வேலை செய்யறாரு, அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டு திரும்பி வர்றான். திரும்பி வர வழியில அங்க பார்த்துச்சு சார் ஒரு மனித மிருகம். அந்த 12 வயசு பொண்ணை தூக்கிட்டு போய் கரும்பு தோட்டத்துக்குள்ள கதற கற்பழிச்சு போட்டுட்டு ஓடி போயிட்டான். இப்படிப்பட்ட மனித மிருகங்கள் வாழ்ற இந்த சமூகத்துல சுதந்திரம் யாருக்கு தெரியுங்களா கிடைஞ்சிருக்கு? இந்த மாதிரி மனித மிருகங்களுக்கும், இன்னும் சொல்ல போனா ஆண்களுக்கு தான் சார் சுதந்திரம் இருக்கு, பெண்களுக்கு இல்ல சார். ஒரு பாதிரியார் என்ன பண்ணார் தெரியுங்களா? கிறிஸ்தவ மதம் சொல்லுது கடவுளின் தூதுவன்னு பாதிரியார சொல்லுது. அவர் என்ன பண்ணிருக்காரு? டூர்ன்ற பேர்ல பள்ளிக்கூடத்து மாணவர்களை கூட்டிக்கிட்டு போய் முத்தம் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு பொண்ணை தொல்லை பண்ணிருக்கா சார், செக்ஸ் தொல்லை. இந்த பாதிரியார் என்ன செய்யறது? பாதிரியார்கள்ல நல்லவர்களும் இருக்கிறார்கள், இப்படிப்பட்ட சில மனித மிருகங்களும் இருக்குது சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போலி காவி உடை அணிஞ்சுக்கிட்டு இருக்க போலி சாமியாருங்க. ஒரு போலி சாமியார் சென்னையில 2 மாசம் ஒரு வீட்டில் இருந்து பூஜை பண்ணி கோயிலுக்கெல்லாம் போய் காமிச்சிட்டு 3வது மாசம் எதிர் வீட்டில் இந்த பொண்ணை கொண்டு ஓடி போயிட்டான். எங்கடான்னு தேடும் போது எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு வச்சு அந்த பொண்ணை கதற கற்பழிச்சு விட்டு ஓடி போயிட்டான். இப்படிப்பட்ட சாமியார்கள்லாம் நினைக்கும் போது எனக்கு ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வருதுங்க சார். எங்க ஊரு சாமியாரு கையிலிருந்து நூல் எடுப்பாரு, எங்க ஊரு சாமியார் வாயிலிருந்து லிங்கத்தை எடுப்பாரு, எங்க ஊரு சாமியார் வயிற்றுலேருந்து குழந்தையும் எடுப்பாரு. ஆனா அவரை கைது பண்ணி ஜெயில போட்டா ஜாமீன்ல எடுக்க 2 பேர் இல்லை.